அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு உடை உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் அந்த பூஜை செய்யப்பட்ட பாத்தியாக்கள் ஓதப்பட்ட பொருள்களை சாப்பிடுவது குறித்த அந்த சர்ச்சைக்கு இப்போது நேற்று சில மறுப்புகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் அறிவுபூர்வமாக போட்டிருக்கிறாங்க, சும்மா திட்டாமல். அவங்க சில வாதங்களாக வைத்திருக்கிறாங்க. அந்த வாதம் தவறான வாதங்களாக இருக்கிறது. எல்லா வாதங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கவனத்தில் வைத்து அந்த 2 நாளில் எல்லாத்துக்கும் என்ன செய்யப்படும், பதில் சொல்லப்படும். இப்போ வெளியிட்டிருக்கிற சிலர் மறுப்பு கூட அவங்களுடைய புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால வெளியிட்டிருக்கிறார்கள். அது இன்ஷா அல்லாஹ் தக்க சான்றுகளோடு அதை விளக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேற்றைய தினம் இறுதியாக நிர்பந்தத்தில் மருத்துவ காரணத்திற்காக வேண்டி ஹராமானவைகளை நம்ம பயன்படுத்தினால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதற்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த நிர்பந்தத்திற்காக மார்க்கம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குது என்பதற்கு நிறைய சான்றுகளை காட்டினோம். அது மாதிரியான இன்னும் ஒரு சான்று என்னன்னு கேட்டால், இது நமக்கு பரவலாக தெரிஞ்ச ஒரு சான்று தான். ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரமலான் மாதத்தில் நான் பகல் நேரத்தில் மனைவியோட நோன்பு வைத்து கொண்டு நான் இல்லறத்தில் ஈடுபட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட அதுக்கு தீர்வு கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ ஒரு அடிமையை விடுதலை செய்ய உனக்கு சக்தி இருக்குதா? அதுக்கு பரிகாரம் நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பை முறிச்சிட்டார், இல்லறத்தில் ஈடுபட்டு முறிச்சிட்டார். அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அது உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை அது ஏழாது, எனக்கு ஏழாதுன்றார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, இப்போ தஸ்தத்தி வன் தசூம ஷஹரைனி முத்ததாபியனி, தொடர்ந்து 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா? அது முடியலைன்னா அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்மள்கிட்ட ஏழாதுன்றார். அதுக்கப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க, அப்படின்னா ஒரு 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுவும் என்கிட்ட இல்லை. அப்படின்னா இது 3 தான் பரிகாரமே. மொத்த பரிகாரமே இந்த 3 தான். நோன்பை முறிச்சிட்டான் அவர், அதான் இல்லறத்தில் ஈடுபட்டு ரமலான் நோன்பை, சுன்னத்தான நோன்புக்கு இல்லை, கடமையான நோன்பை முறித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அடிமைக்கு விடுதலை செய்யணும். இப்போ நம்மகிட்ட அடிமை கிடையாது, 2 செஞ்சு ஆகணுமா, 2 மாதம் கண்டினியூவாக நோன்பு வைக்கணும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அந்த ஒரு நோன்பையும் கலா செய்யணும். முறிச்ச நோன்பையும் கலா செய்வதோடு இது பரிகாரமாக இந்த 2இல் ஒன்றை நம்ம செய்யணும். அந்த காலத்தில் 3இல் ஒன்றை செய்யணும். இப்போ இதெல்லாம் செய்ய முடியலைன்னு நினச்சி இவருக்கு என்ன நம்ம 3 தானே பரிகாரமே, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டார். இல்லைன்னொன்று அப்போ சமுக்கார வச்சு விட்டாங்க. அப்போ என்ன செய்யற, ரசூல்லாட்ட ஒரு பேரிச்சம்பழம் ஒரு கூடை நிறைய கொண்டு ஜக்காத்தெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிலரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏழைக்கு உணவளிக்கணும்ல, இதை எடுத்துக்கிட்டு போய் உணவளிச்சு 60 ஏழைக்கு நீ இதை பகிர்ந்து கொடுத்துருன்னு சொல்கிற பேரிச்சம்பழம் வருது. அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து நீ 60 ஏழைக்கு இதை சப்ளை பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா, ஏழைக்கா, எனக்கு மேலே யார் இருக்கா, இருக்கிறது நான் தான் மேலே, நாம் வேறு ஏழையை கொடுக்குறதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அப்படின்னா நீ தான் வச்சுக்க, உன் குடும்பத்துக்கு உனக்கு நீ தான் ஏழை, 60 நாளைக்கு நீ சாப்பிட்டுக்க அப்படின்றாங்க. இதை ரசூல்லா கேட்டு சிரித்தார்கள். வேற ஒரு தந்திரமாக பேசுகிறார்ல, இவருடைய பேச்சை கேட்டு ரசூல்லா சிரித்தார்கள் என்று வருகிறது. இது புகாரில் 1937 இன்னும் பல ஹதீஸுகளில் இருக்குது. அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், குற்றம் செஞ்சவர் பரிசோடு போகிறார். அவர் குற்றம் செஞ்சிருக்கார், பரிகாரம் செய்யணும். அவர் என்ன செய்கிறாருன்னா 60 நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை வாங்கிட்டு போகிறார். பரிகாரமும் செய்யலை, பரிகாரமாக கொடுத்த உணவை நானே ஏழையாக இருக்க, நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏழலை என்பது எந்த அளவுக்கு இஸ்லாம் அவருக்கு ஒரு கருணை காட்டுதுன்னு பாருங்கள். ஏழலைன்னா அது இதான், இது மருத்துவம் இந்த மாதிரி செய்தானே, இதை விட பெரிய விஷயம் மருத்துவங்கிறது. அப்போ ஒருத்தர் ஏழலை, அவருக்கு அந்த பரிகாரம் தான் செஞ்சாகணும்னு சட்டம் இருக்கும் பொழுது, அது ஏழலைன்னு சொன்னால் பரிகாரம் செய்யாமல் போன்னு சொன்னாலே அது பெரிய சலுகை தான். ஆனால் அதை விட மிஞ்சி என்ன செய்கிறாங்கன்னா, உணவு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், அதையும் என்ன செய்கிறார், நானே வச்சுக்கிறேங்கிறார். நான் அந்த 60 ஏழைக்கு பதிலாக நானே வச்சுக்கிறேன், நான் தான் ஏழை, உள்ளதில் ஏழை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் நல்ல மருத்துவம் மாதிரி ஒரு அவசர நேரத்துக்கு இது ஹராம் அப்படிலாம் அல்ல பார்க்க மாட்டான். அந்த அல்லாஹ் கருணை பார்வை உள்ளவன் என்பதற்கு இந்த விஷயங்கள்லாம் மார்க்கம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கல, நிர்பந்தத்துக்கு ஆளானவருக்கு.
நிர்பந்தம் கஷ்டம் அந்த மாதிரி ஆளானவருக்காக மார்க்கத்தின் சட்டத்தை லேசாக வளைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள்லாம் பையத்து செய்வாங்க. இப்போ நம்ம காலத்தில் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாட்டே வருவாங்க, சந்தித்து கையோட கையை அடித்து என்ன செய்வாங்க, இன்னென்ன காரியங்களை நான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சில களிமாவையும் சொல்லுவாங்க. வேறு சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் உறுதிமொழி வாங்குவாங்க, ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்து வாங்குவாங்க. அப்போ அதில் ஒரு உடன்படிக்கை என்னென்னு சொன்னால், அல சம்இ வ தாஅத்தி பாயத்து நபி ஜரீர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் உடன்படிக்கை செஞ்சேன். எதுக்கு உடன்படிக்கை செஞ்சேன்னு கேட்டால், அல சம்இ வ தாஅத்தி, உங்கள் சொல்லுக்கு செவிமடுத்து கட்டுப்படுவேன். உடன்படிக்கை என்ன தான் அது, களிமாவெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, அதில் களிமாவோட சேர்த்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் சேர்க்குறாரு. என்ன சேர்க்குறாருன்னு கேட்டால், அல சம்இ வ தாஅத்தி, உங்கள் சொல்லை நான் கேட்பேன் கட்டுப்படுவேன், இறை தூதருங்கிற முறையில் உங்கள் சொல்லை கேட்டு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபலக்கனனி, என்னை திருத்தி தர்றாங்க, அப்படி சொல்லாதேங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் செவியுற்று கட்டுப்படுவேன்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபலக்கனனி, என்னுடைய அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் திருத்தினார்கள். எப்படி திருத்தினார்கள்னா, ஃபீ மஸ்ததாத்து, இயன்ற வரைக்கும்னு சேர்த்துக்கங்கிறாங்க. கட்டுப்பட்டு நடப்புன்னு இப்படி சொல்ல முடியாமல் போயிடும், உனக்கு எல்லாத்துலேயும் கட்டுப்படுவேன்னு நீ சொன்னா ஏன்னா உனக்கு செய்ய முடியாமல் போயிடும். அதனால் நான் நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடப்பேன்ட்டு அவர் சொல்கிறாரு. ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு, அப்படி சொல்லாத, இயன்றளவு கட்டுப்பட்டு நடப்பேன், இயலாட்டி கட்டுப்படாமல் போயிடுவேன் அர்த்தம். அதன் அர்த்தம் இயலாவிட்டால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சேர்த்து என்ற உறுதிமொழி கொடு. நீ சொல்கிற மாதிரி உறுதிமொழி கொடுக்கல, எந்த மனுஷனுக்கு 100% நடக்க முடியாது. அதனால் என்ற உறுதிமொழி எடுக்கும்போது அவர் முழுமையான உடன்படிக்கை அவர் எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் அதில் தளர்த்துறாங்க, அந்த கண்டிஷனில் தளர்த்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி எடுக்காதப்பா, ஃபீ மஸ்ததாத்து, என்னால் இயன்ற வரை அப்படின்னு சேர்த்துக்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்யணும், என்னால் இயன்ற வரைக்கும் உங்கள் சொல்ல கேட்டு நடப்பேன் அப்படி தான் சொல்லணும். உங்கள் சொல்ல கேட்டு நடப்பேன்னு மொட்டையாக நீ செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குதுன்றா, இயலாத ஒரு நிலை மனிதனுக்கு வரும்போது கட்டுப்பட முடியாத நிலைமை ஏற்படும். அப்படின்னு இயலாத நிலைக்கு ஒரு தளர்வு இருக்க தானே செய்யுது. மருத்துவம்னா இயலாத ஒரு நிலை தானே, மருத்துவம் செய்கிறதுனா ஒரு இயலாத ஒரு நிலையில், பலவீனமான நிலையில் தான் அதெல்லாம் செய்கிறோம். அப்போ இயலாதவனுக்கு அந்த ஒரு சலுகையை ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்குறாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 7204 வருகிறது. இப்படி நிறைய இருக்குது. அந்த நேற்று சொன்னதில் விடுபட்ட இந்த 2 ஆதாரங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எளிதான மார்க்கம், உங்களுக்கு கஷ்டத்தை நாடலை. எல்லாத்துலேயும் அப்படி தானே செய்கிறோம். நோன்பு பிரயாணத்தில் நோன்பு வைக்கிற சலுகையை கொடுக்கும்போது எல்லாம் என்ன செய்கிறான், எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை நாட லேசத்தான் நாடுறான், வேறு நாளில் வச்சுக்கிறோங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த சலுகையில் உள்ளது தான். அப்போ அந்த மார்க்கம் அடியார்களுடைய அந்த பலவீனத்துக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். எல்லோரும் முழுமையான ஆட்களாக இருக்க மாட்டாங்க, பலவீனமான மனிதர்களும் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஏற்றவாறு இந்த மார்க்கம் இருக்கணும், நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப பார்த்தோம்னு சொன்னால், மருத்துவத்துக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. மருத்துவத்துக்கு இது ஹலால், அதை சேர்க்குறான், எதை வேணாலும் சேர்த்துட்டு போகிறான், திங்கிறதுக்காக சேர்க்குறான், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு நோயை நீக்கிறதுக்கு தானே செய்கிறான் அப்படின்னு அப்படி தான் அல்லாஹ் எடுத்துக்கிறோம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்களில் இருந்து அல்லாஹ் அப்படித்தான் எடுத்துக்கிறவான் என்பதை விளங்கிக்கிறோம். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது முடிஞ்சிருச்சு, மருத்துவ சம்மந்தமாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஹலாலானதை சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, மார்க்க அறிஞர்கள்ங்கிற பேரில் ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிட்றது தப்பு, 3 பங்கு வயிற்றை பிரிக்கணும், 3ல் 1 பங்கு சாப்பாடு கொடுக்கணும், 1 பங்கு வயிற்றில் தண்ணி கொடுக்கணும், 1 பங்கு காலியாக வைக்கணும். எந்த ஸ்கேலை வச்சு அளக்குறேன்னு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க 3 வயிற்றை 3 பங்காக பிரித்து 1 பங்கு சாப்பாட்டுக்கு, 1 பங்கு தண்ணிக்கு, 1 பங்கு ஃப்ரீயாக இருக்கணும்ல, அது இடத்த விட்டுறணும், அவ்வளோதான் சாப்பிடணும். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் போட்டு இது பெரிய உயர்ந்த தரஜாங்கிற மாதிரி கூட இந்த சூபிசம் இந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி உணவை குறைக்கிறது என்பது ரொம்ப பெரிய ஒரு அதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். உனக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பாட்டில் கை வைக்கணுமெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. பசிக்காட்டி சாப்பாடு இருந்தாலும் கையை வைக்கக்கூடாது, பசிக்கு தான் சாப்பிட்ணும். என் பசிக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா அது அப்படி கூடாதுங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த அதிகம் சாப்பிடுவதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதிகம் சாப்பிடுவதை பற்றி அது பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், சுனன் இப்னு மாஜாவில் இருக்கிறது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக
மிக்தாம்ங்கிற ஒரு சஹாபி அறிவிப்பதாக இப்னு மாஜாவில் வருகிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மாமல ஆதமியுன் விஆன் ஷர்ரன் மின்பத்தனின், ஒரு ஆதமுடைய மகன் வந்து வயிறு இருக்குல்ல, வயிறை விட ஒரு மோசமான பையை நிரப்புவது இல்லை. நீ நிறைக்கிற பையில் மோசமான பையன்னு வயிறு தான். மற்ற பையை நிறைக்கிறதுலாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. வயிற்றை போட்டு நிறைக்கிறீங்கள, அதான் உள்ளதில் மகா கெட்டது. நிறைக்காதங்கிறாங்க, வயிற்றை நிறைக்காத அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் வருது, ஹஸ்புல் ஆதமி, ஒரு மனிதனுக்கு போதும், லுகை மாத்துன், சில கவலங்கள், யுகிம்னா சுல்பகு, அவன் முதுகுத்தண்டை நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு, ஸ்டெடியாக நிற்கிற அளவுக்கு சில கவலங்கள், 4-5 கவலம் சாப்பிட்டா என்ன செய்ய வேண்டியது, அவ்வளோ போதும், ரொம்ப சாப்பிட்ற நிறைச்சிடாத, வயிற்று நிறைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த 3 பங்காக பிரிக்கிறது கூட அதுக்கும் கம்மி. இது சில கவலங்கள் 2-3 உருண்டை எடுத்து போட்ட வேண்டியதான், அதோட நிறுத்திக்கிறேன், அது போதும், உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்ற சொன்னதாக இருக்குது. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, ஃபைன் கலபத்தில் ஆதமிய, ஒரு மனிதனுக்கு அதை விடவும் மிகைத்து போய் சாப்பிடும் என்று தோன்றினால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், சுலுசுல்லி தாமி, சாப்பாட்டுக்கு 1/3 பங்கு இடம் வயிற்றில், ஒரு சுலுசுல்லி ஷராபி, குடிக்கிற பானத்துக்கு ஒரு 1/3 பங்கு, ஒரு சுலுசுல்லி நஃபசி, காற்றுக்கு அந்த மூச்சையை போடுவதற்கு காற்றுக்காக வேண்டி 1/3 பங்கு என்று வச்சுக்க. இது வந்து அது முடியாட்டி தான், இதுவே அதிகம்ங்கிறாங்க. 3ல் 1 கூட சாப்பிட்றக்கூடாது, சும்மா 2-3 கவலம் சாப்பிட்டுக்க, 2 வாய் 3 வாய் அள்ளி போட்டு அவ்வளோதான் சாப்பிடுவேன். என்ன செய்யணும், ஒரு 3 வாய் சோறை சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் நீ சாப்பிடணுமே தவிர அதுக்கு மேலே போட்டு வயிற்று நிறைக்கிறது கெட்ட செயல்ங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அது உனக்கு பத்தலைன்னு சொன்னால் அதிகபட்சமே அவ்வளோதானா, உனக்கு இதை விட கம்மியாக சாப்பிட்றது நல்லது. 3 கவலம் 4 கவலம் தான் சாப்பிடணும், அதை விட கொஞ்சம் சாப்பிட நினச்சின்னா வயிற்றில் ஒரு 3ல் 1 அளவுக்கு சாப்பிட்டுக்க. அந்த அளவுக்கு நீ முடியாட்டி தான் இது கூட. அப்போ 3ல் 1க்கு மேலே போகணும்னா போக முடியாது. சாப்பிட்றதா இருந்தால் 2-3 கவலங்கள் சாப்பிடணும், அதை விட கொஞ்சம் கூடத்தான் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோன்றியது என்றால் 3ல் 1 பங்கு. அப்போ 3ல் 1 பங்குங்கிறது உயர்ந்தபட்ச அளவு, அதான் குறைஞ்சபட்ச அளவு இல்லை. குறைஞ்சபட்ச அளவு 2-3 கவலம் தான். உயர்ந்தபட்சம் அதிகபட்சமாக நீ எவ்வளோ சாப்பிட்லாம், 3ல் 1 பங்கு சாப்பிட்லான்னு இந்த ஹதீஸை ஹதீஸ்னு வந்துருச்சுல, இதை வைத்து கொண்டு தான் அந்த சூஃபிசம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அதை சாப்பிடக்கூடாது, அப்படி பட்னியாக கிடக்கணும், காடு செடின்னு போனது தமம் செய்கிறான்னு சொல்கிற ஆட்கள்லாம் அந்த மாதிரி வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இதில் ஒரு சில பலவீனங்கள் இருக்குது. என்ன பலவீனம் இருக்குன்னு கேட்டால், முகமது இப்னு ஹர்ப் என்பவர் இதை அறிவிக்கிறாரு. யார் வழியாக அறிவிக்கிறாருன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். அம்மாவுக்கு பேரையும் சொல்லணும்னு ஒன்று, அம்மா சொன்னாங்கன்னு மட்டும் அறிவிக்கிறார். சரி, அந்த அம்மாவுக்கு யார் அறிவிச்சுன்னா அவங்களுக்கு அவங்க அம்மா அறிவித்தாங்க. இந்த ஹதீஸை வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாண்டா யார், அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க நம்பகத்தன்மை என்ன, அவங்க உண்மை சொல்லக்கூடிய நெசமாக இருந்தாங்களா, அப்படி யார், இவருக்கு முந்தைய அம்மா கூட மூத்தா போயிருக்கலாம்ல. அது முதல்ல அம்மான்னு சொல்வதாக இருந்தால் டீட்டெயில் வேணும், அப்போ தான் நம்ம பார்க்கலாம் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்களா என்னென்னு பார்க்கலாம். அப்போ இந்த 2 பலவீனம் இருக்குது. இவர்கிட்டேருந்து சஹாபிட்டேருந்து கேட்டால் யாருன்னு கேட்டால், ஒரு அம்மா கேட்டாங்களா, அந்த அம்மா மகளுக்கு சொன்னாங்களா, அந்த மகள் இவருக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸ் வருகிறது. அதனால் ஹதீஸ் கலையில் இது ஏற்கத்தகாத 2 பலவீனம் உள்ள கணக்கில் கொள்ளப்படாத ஒரு ஹதீஸ். அதனால் 3ல் 1 சாப்பிடணுங்கிற இந்த ஹதீஸு பலவீனமான ஹதீஸாக போயிடுது. அதே நேரத்தில் அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அதில் இதே விஷயம் வருது, ஆனால் அந்த பலவீனம் இல்லை. அதையும் சொல்லியிருக்கோம்ல, பலவீனம் இல்லாமல் சரியான அறிவிப்பாளர்களை கொண்டு ஒரு ஹதீஸ் வருது. இதே வாசகம் தான், இதே 3ல் 1 பங்கு தான் சாப்பிடணுங்கிறது இருக்குது. இது எதில் வருதுன்னு கேட்டால், அகமதுலேயும் வருது, ஹாக்கிம்லேயும் வருது, நசையுடைய சுனனுல் குப்ராவிலையும் இருக்கிறது, இப்னு ஹிப்பான்லையும் இருக்கிறது, தபரானிலையும் இருக்கிறது, முஸ்னது ஷிஹாபுன்னு எல்லாம் இருக்குது. பல நூல்களில் இந்த செய்தி இருக்குது. இந்த செய்தி என்னென்றால், 3ல் 1 தான் நீ சாப்பிடணும், வயிற்றை 3 பங்காக வச்சு அதில் ஒரு அளவு தான் சாப்பிடணும், 3ல் 2 பங்கு காலியாக இருக்கணும், 3ல் 1 தண்ணி வேண்டாம் குடிச்சிக்க. தண்ணி ஒரு பங்கு, தண்ணி ஒரு 33%, சோறு ஒரு 33%, எம்டியாக ஒரு 33%, 3ஆக பிரித்து செய்யணும்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் பலவீனமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் அவங்க அம்மான்னு வரக்கூடிய அப்படி வராமல் எல்லாம் என் ஆட்களுடைய அறிவிப்பாளர்களோடு வருகிறது, சரியாகவும் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு வருது, இவ்வளோ தான் சாப்பிட்ணும். அப்போ இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு இந்த ஹதீஸை வச்சு சரியான ஹதீஸ் நான் முடிவு எடுக்கணும்ல, அப்படி எடுப்பதாக இருந்தால் எடுக்கலாம். ஆனால் இது குறித்து மற்ற ஆதாரங்கள் என்ன இருக்குது,
இந்த இந்த அளவு தான் சாப்பிடணும் என்ற மாதிரி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடலாம்னு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ஒன்று தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கே தவிர ஏராளமான ஆதாரங்கள் வந்து சாப்பிட்றன்னா பூந்து விளையாடலாம்னு சொல்லுது. அப்படி தான் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அது எப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், இப்போ முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அவருடைய வந்து ஜோடியை படைச்சிட்றான். ஜோடியை படைச்சி ஒரு சோலையில் அவங்கள வைத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க, பாக்கி உள்ள எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்கிறான்னு கேட்டால், ஓ குலா மின்ஹா, நீங்கள் 2 பேரும் இந்த சோலையில் நீங்கள் சாப்பிடுங்கள், ரகதன். ரகதன்னா வந்து கண்டமேனிக்கு சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ரகதன்கிறது சும்மா தாராளமாக கணக்கு விளக்கு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அந்த ரகதுன்னு சொல்லுவாங்க. ரகதுன்னு சொன்னால் நீ பூந்து விளையாடுன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே வார்த்தை. பூந்து விளையாடுன்னு அர்த்தம், எப்படினாலும் சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்போ அல்லாஹ் அங்கே சொல்லும் பொழுது பார்த்து கணக்கு பண்ணி சாப்பிடு, 3ல் 1 பங்கு தான் சாப்பிட்ணும், 2 ஆப்பிள் சாப்பிடு அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், சாப்பிடுன்னு மட்டும் சொல்லாமல் சாப்பிடுங்கனால போதும்ல, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க ரகதன், எந்த தயக்கமும் இல்லாமல் எவ்வளோனாலும் சாப்பிடுங்க. அப்போ எவ்வளோனாலும் சாப்பிடுங்க என்பது தான் மனித குலத்துக்கு உணவு சம்பந்தமாக வந்த முதல் கட்டளை. மனிதனுக்காக உணவு சம்பந்தமாக அல்லாட்டிருந்த வந்து முதல் கட்டளை என்ன? பூந்து விளையாடுன்னு தான் கட்டளை வந்திருக்குது. சாப்பாட்டுக்கு வகை வைக்க ஹலாலாக இருக்கணுமே தவிர இவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்க அப்படின்னு அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும்போது என்ன செய்யலை, இந்த கண்டிஷனில் முதல் சொல்லணும். இந்த அப்போ சோலையில் நிறைய கிடைக்கும், நீ பாட்டு பூந்து விளையாடுறாத, பார்த்து சாப்பிட்டுக்க, ஒரு நாளைக்கு இந்த அளவு வச்சுக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் எவ்வளோ நாள் மனுஷன் சாப்பிடக்கூடிய ஆளாக வேறு இருக்கிறாங்க மனிதர்கள், வந்து எவ்வளோ நாள் சாப்பிடுவாங்க கிடைச்சுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த பலவீனமானவர் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்னென்னு கேட்டால், குலாமின்ஹா ரகதன், நீங்கள் வந்து ரகதன்னா இப்போ இஷ்டத்துக்கு என்ன செய்யுங்க, கண்டமேனிக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி வந்து 2வது சூறாவில் 58வது வசனத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் வந்து நாடற்றவர்களாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றின பிறகு அவங்கள என்ன செய்யறான், அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு சுத்த வச்சிடறான், எந்த இடத்துலையும் தங்காமல் ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூசா நபி தலைமையில். அப்போ என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து, சரி இனிமேல் வந்து நீங்கள் ஒரு ஊரில் தங்கிருங்க, இனிமேல் ஒரு ஊரை சொல்லி, அதான் ஜெருசலம் புனித பூமி, அதை சொல்லி இந்த ஊரில் நீங்கள் தங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இது குழுனா உதுகுழு ஹாதிகள் கரியா, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைந்து குழு மின்ஹா, இந்த ஊரில் போய் நீங்கள் சாப்பிடுங்கள், ஹைது சேத்தும், நீங்கள் விரும்பியவாறு சாப்பிடுங்கள். விரும்பியவாருங்கிறதுல அன்லிமிட் வந்துருச்சு, அது விரும்பியவாரில் வந்துருச்சு. அதுலேயும் ரகதன் வேறு, அங்கே அதே ரகதன் போடுறான், அங்கே ஆதமுக்கு போட்ட மாதிரி ஹைது சேத்தும்லையே தாராளமாக எவ்வளோ சாப்பிடலான்னு வந்துடுது. அது 10வது நல்லா என்ன செய்கிறான்னா, ஹைது சேத்தும் ரகதன், விரும்பியவாறு என்ன செய்யுங்க, சகட்டு மணிக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கேன், விரும்பியவாறு கண்ட மணிக்கு சாப்பிடுங்கன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான் அவங்களுக்கு சொல்கிறான். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கல்ல, நுழைஞ்சவொன்னே அந்த சாப்பாட்டுக்கு நான் கணக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறேங்க. அதுக்கு முந்திலாம் லிமிட்டாக சாப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டால் வானத்துலேருந்து இறங்கும் மண்ணு செல்வா, அது எல்லாம் உணவாக கொடுத்துருந்தான், விவசாயம்லாம் இல்லாமல் அப்படி தானே கேட்டாங்க. எங்களுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வேணும், இதை வந்து எவ்வளோ நாளைக்கு திங்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு ஊரில் போய் தங்கி விவசாயம் பண்ணு, உனக்கு வேண்டியெல்லாம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ வந்து இந்த மாதிரி அளவாக தரமாட்டோம், மண்ணு செல்வான் அங்கேருந்து இறங்குறது அளவு போட்டு வரும். இது அப்படி கிடையாது, நீ உற்பத்தி செய்கிறது தானே, எவ்வளோ நாள் உற்பத்தி பண்ணிக்க, எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள ஹைது சேர்த்தும் ரகதன், நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக என்ன செய்யுங்க, புசியுங்கள்னு அல்லாஹ் சொல்வதில் இருந்து சாப்பிட்ற விஷயம் வந்து ஒரு வெறுக்கத்தக்கதாக அல்லாஹ்வால் கருதப்படவே இல்லை. சாப்பிட்ற வயிறு புடைக்க சாப்பிடுவது என்பது அல்லாஹ் தானே வயிற்றை தந்திருக்கிறான், அப்படி வெறுக்கத்தக்கதாக இருக்கும். அவன் தானே வயிறு பசியெல்லாம் தந்திருக்கிறான், போட்டால் நிறைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுருக்கிறான், இல்லாட்டி அது சுருக்கி வச்சுருப்பான்ல, வந்து 3ல் 2 பங்கு குடல் இல்லாமல் ஆக்கியிருப்பான்ல. அது எவ்வளோ நாள் கொள்கிற அளவுக்கு இப்போ ரப்பர் மாதிரி எடுத்து எவ்வளோ நாள் கொள்ளுத, அந்த மாதிரி நல்லா படைச்சிருக்கிறான். நம்ம சாதாரண அளவை விட இப்படி தொஞ்சி இவ்வளோலாம் வந்துடுது, இவ்வளோ பெருசாக கூட ஆகுது, அப்படிலாம் நல்லா படைத்தானே வச்சுருக்கிறான். அதனால் கிழிஞ்சிக்கிட்டு வரமாட்டேங்குதுல்ல, இவ்வளோ போட்டாலும் இந்த வயிறு உப்பி போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரியா வருது. அது பாட்டுக்கு நீ எவ்வளோ நாள் தின்னுட்டு போ, வயிறு தள்ளிக்கிட்டு வேணாலும் வருமே தவிர அது வீணாக போகாது. அந்த குடல் வந்து என்ன செய்ய தெரிச்சு போகாது. ஏதாவது சாப்பாடு நிறைய சாப்பிட்டு தெரிச்சவன் என்னாச்சு இருக்கிறானா, அப்போ அந்த குடல் என்ன செய்யுது, எம்புட்டுனாலும் தாங்கக்கூடியதாக எல்லாம் படைச்சிருக்கும் பொழுது நீ வந்து 3ல் 1 தான் திங்கணும்னு சொல்லுவது என்ன ஒரு நியாயம்டா? அது நியாயம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, தாராளமாக சொல்லிட்டான். அதே மாதிரி வந்து ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் 16வது சூறாவில் 112வது சூறாவில் சொல்கிறான். ஒரு ஊர் இருந்தது, ஊர் பேர்லாம் சொல்லலை, அந்த ஊருக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருந்தோம், தாராளமாக வாரி ரிஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தோம்.
அதுக்கப்புறம் இங்கே ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஏத்திஹா ரிசுக்குஹா ரகதன், அந்த ஊருக்கு ரிசுக்கு வந்து தாராளமாக கணக்கு இல்லாமல் கிடைத்து கொண்டு இருந்தது. மின்குள்ளி மக்கானின் ஒவ்வொரு பகுதியிலிருந்து உணவு வந்து குவிய ஆரம்பித்தது. ஆனால் அவ்வளவையும் தின்றுட்டு நினைச்சிட்டாங்க, நன்றி மறந்துட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது, ஏன்டா ஒரு ஊரில் எவ்வளோ பாக்கியம் தந்திருந்தேன், எல்லா பகுதிகளிலேருந்து உனக்கு உணவுகளை கொண்டாந்து கொட்டுனானே, தாராளமாக தந்தனேன்னு சொல்லும் பொழுது அதுலேயும் ரகதன்னு எல்லாம் போடுறான். அது தந்தேன்னு உணவை தரும்போது சொல்லும் போதில் உணவு கரெக்டான அளவுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அளவுலாம் கிடையாது, அன்லிமிட்டு தான் எல்லாமே. அன்லிமிட்டுக்கு தான் ரகதும்பாங்க. லிமிட்டோடு தர்றதுக்கு பேர் ரகது இல்லை. அன்லிமிட்டாக உனக்கு தந்த, லிமிட் இல்லாமல் எல்லை இல்லாமல் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி 16:112 எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஒரு இதை பார்க்கும் பொழுது, அப்போ 3ல் 1 சாப்பிட்றோம், அவ்வளோ 2 கவலம் தான் சாப்பிடணும் என்று சொல்வது வந்து அல்லாவுடைய ஒரு போதனையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் வந்து அப்படி செய்ய மாட்டான். அப்படி மனிதனுக்கு நாட்டம் ஹராமே தடுத்து வச்சுவிட்டான். அது வேறு மற்றவன்லாம் எது ஒன்றாலும் திம்பான். முஸ்லீமாக இல்லாட்டி என்ன செய்வான், அவன் கண்டதையும் திம்பானா இல்லையா? அப்போ அந்த கண்டிஷன் போட்டு தடுத்த பிறகு மறையான் லிமிட் பண்ண போகிறான். இதெல்லாம் திங்காதப்போ மற்றதெல்லாம் பூந்து விளையாடுன்னு சொல்லுவது தான் அதுக்கு அர்த்தமாக இருக்க முடியும். இதுக்கு மாற்றமாக இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சரியான பசின்னு வெளியே வர்றாங்க, விட்டு வெளியே வர்றாங்க. வந்தால் அபூபக்கர் வெளியே வந்து அவர் ஏதோ ஒரு பசிக்காக சம்பாதிக்கிற வேலைக்கு போகிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. என்னப்பா எங்கே வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. பசி தான், அதுக்கு தான் ஏதாவது தேடி வந்திருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் உமர் வர்றார். அப்புறமேலு, நீ எதுக்குப்பா வந்திருக்க, பசி தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்து இல்லை, எனக்கு நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இப்போ பசிக்கு என்ன செய்யலான்றது ஐடியா பண்ணி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் சரியான பசி. அப்போ சரியான பசியாக இருக்கும் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒரு அன்சாரியுடைய ஒரு ஆளுடைய தோட்டம் ஒன்று இருக்குது, அவர் வர சொல்லியிருக்கிறாரு விருந்துக்கு. எப்போ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அந்த காலத்தில் விருந்துக்குன்னா நீங்கள் வந்து காசு பணம் ரெடி பண்ண அப்படி விருந்து கிடையாது. அவங்கள்ட்ட ஆடு இருக்குது, மரம் இருக்குது, எப்போ போனாலும் அடுத்து தந்துடுவாங்க. வேறு மற்ற விருந்துனா சொல்லிட்டு போகணும். அது காசு கொடுத்து வாங்குறது, கையில் காசு இருக்கா அப்படின்லாம் யோசிக்கிற மாதிரி விருந்துனா திடீர்னு ஒரு வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் அந்த காலத்தில் என்னென்னா எல்லோரும் 100 ஆடு வச்சுருப்பாங்க. எப்போ போனாலும் பால் கறந்து தருவாங்க. அது எப்போ போனாலும் பேரிச்சம் தோட்டம் இருக்கும், கனிகளை கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்படி இருந்ததுனால ரசூலுல்லாஹ் வந்து அறிவிக்காமலே போகிறாங்க. ஒரு அன்சாரி ஒரு ஆள் இருக்கார், அவர் வர சொல்லியிருந்தார், அங்கே போவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, 3 பேருமா அந்த அன்சாரியுடைய வீட்டுக்கு வர்றாரு. வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அவர் ஆளை காணோம். எங்கேம்மா அந்த ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. ஐன ஃபுலான் எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நல்ல குடி தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே போயிட்டார். குடி தண்ணீர் வெளியே எடுக்கணும் போல இருக்குது. உப்பு தண்ணி உள்ள கிணறுன்னு வச்சுருப்பாங்க. குடி தண்ணீர் எடுக்கிறதுக்காக வேண்டியதாக ஊற்று அந்த மாதிரி நல்ல கிணறுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை தேடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டார் அவர். யார் வந்துட்டா, அந்த வீட்டு எஜமான் வந்துடுறார். வந்து ரசூலுல்லாஹ்வெல்லாம் பார்த்தவொன்னே, அல்லாவுக்கு எல்லாம் போகணும், இவ்வளோ அற்புதமான விருந்தாளிகள் எனக்கு வந்துட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே வந்தவங்களுக்கு ஏதாவது உடனடியாக உபசரிக்கணும்ல, அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பேரிச்சம்பழ குலைகளை வெட்டிக்கிட்டு வர்றார். அந்த குலைகளில் சிலது வந்து செங்காயாக இருக்குது, சிலது நல்ல கனிஞ்ச பழமாக இருக்குது, சில பேர் வந்து இந்த பக்குவமான பழமாக இருக்குது. 3 சைஸாக என்ன செய்கிறாரு, பழங்களில் 3 தரம் இருக்கும்ல, அந்த 3 தரமாக உள்ள பழத்தை குலைகளை கொட்டி வந்து, இதை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறார். சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கத்தி எடுத்து அதுக்குன்னு ஆட்டை அறுக்கிறதுக்காக வேண்டி கத்தி எடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு ஆட்டை அறுத்து வந்து ரசூலுல்லாஹ்க்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கதை சந்தேகம் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் வேறு ஒரு விஷயத்துக்காக வேண்டி. அப்போ அந்த மாதிரி கத்தி அவர் எடுத்துடுறாரு. எதுக்கு, இந்த பால் கொடுக்குற ஆட்டை இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ பெட்டை ஆடை சாப்பிடலாமுங்கிறதுக்காக வேண்டி அவர் கத்தி எடுத்தோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஈயாக்கவல் ஹலு, இந்த அப்போ பால் கறக்கிற ஆட்டை வந்து அறுத்துப்படாத, அவர் நிறைய 100 கணக்கில் ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு, ஆனால் பால் கறக்கிற ஆட்டை லாபம் வரக்கூடியது, அதை போய் எங்களுக்காக நீ அறுத்துற வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு ஆட்டை அறுக்கிறார். அறுத்துட்டு வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல ஒருக்காக பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுவிட்டாங்க. இந்த ஆட்டெல்லாம் அறுத்து அதை சமைச்சு வச்சுன்னு அதையும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மிச்சம் இருக்குல்ல பழங்கள்லாம், அதை கொண்டு வச்சு அதையும் திங்கிறாங்க. இதை தின்று நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டாங்கன்னு வருது, வயிறு புடைக்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உள்ளதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இல்லை துஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, இந்த பாக்கியத்தை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. தந்தனை நீ ஒழுங்காக வணக்கம் செஞ்சியா, கடமை செஞ்சியான்னு விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்கன்னு வருது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்காக ஒரு ஆடு அறுக்கப்பட்டிருக்கு.
3 பேர் ஒரு ஆடு திங்கிறதுங்கிறது 1/3 3 ஒரு பங்கா 3 பேருக்கு ஒரு ஆடு. அதுபோக அந்த மொத்தமே பேரிச்சம்பழத்தை ஒரு முழு உணவாக 2 பழம் தான் திம்பாங்க. 2 பழம் தான் பேரிச்ச உணவாக இருக்கிற அளவுக்கு சமுதாயம் அது. இங்கே குலையாக கொண்டாந்து வைக்கிறார். இவர் வசதியான உலகாருக்கு போய் என்ன செய்கிறாரு, பேரிச்சம் குலைகளை கொண்டாந்து வைக்கிறாரு. கனிஞ்ச பழங்கள் ஒரு பக்கம் இருக்குது, செங்காய் ஒரு பக்கம் இருக்குது, பக்குவமாகிட்ட பழங்கள் வேறு இருக்குது. 3 வகையான பழங்களை கொண்டாந்து போடுறாரு. அம்புட்டை அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுலேயும் வயிறு நிறைஞ்சிருது. அப்புறம் அந்த அடுத்த ஆட்டிலேருந்து என்ன செய்கிறாரு, அதை பொறிச்சு நம்ம ஒரு ஆடு இறைச்சியை மட்டும் கொடுத்தாரா, அதுக்கு ரொட்டிக்கிட்டு வச்சாரான்னு தெரியல. இறைச்சி மட்டும் ஒரு ஆடு அறுத்துருக்குறாங்க, இறைச்சியை மட்டும் கொடுத்தாரா, ரொட்டிக்கிட்டு ஏதாவது வச்சுருப்பார்ல, அந்த மாதிரியும் கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு ஆட்டையும் அதோட சேர்த்த உணவையும் சாப்பிட்டு அது போக இந்த பழங்களையும் சாப்பிட்டு அது முடித்த பிறகு மிச்ச பழங்களையும் மறுபடியும் சாப்பிட்றாங்களாம். மிச்ச பழங்களையும் பேரிச்சம்பழங்களையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடித்து நல்லா பழமான் சபிவு வயிறு நிறைந்த பொழுது வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு வருது. வயிறு ஃபுல்லான 33% அது 100% வருது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்போ இது 3ல் 1 தான் திங்கணும்னு ரசூல்லா நமக்கு போதனை செஞ்சுட்டு அவங்க இந்த மாதிரி பூந்து விளையாண்டுருப்பாங்களே. நமக்கு ஒரு 2 கவளம் சாப்பிடுன்னா அது கிடைக்கலன்னா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்ருக்குறாங்க. கவளத்து கம்மியாகவும் சாப்பிட்ருக்குறாங்க. கிடைக்கலங்கும்போது வறுமையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, இருக்கிறத சாப்பிட்டுக்குருவோம். வீட்டில் போய் கேட்பாங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா நோம்பாளியாக இருக்காம்பாங்க. அப்படியே இருந்திருக்கிறாங்க. பேரிச்சம்பழம் இருந்திருக்காங்க, பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து வையின்னு சாப்பிட்ருக்குறாங்க. காஞ்சி போன ரொட்டி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில், அதை சாப்பிட்ருக்குறாங்க. கிடைச்சுன்னா கூட சாப்பிடுவாங்க. கிடைக்கலைங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மியாக சாப்பிட்ருக்காங்களே தவிர அவங்க சாப்பிட்டது இந்த 3 பேருக்கு இதுவும் ரொம்ப நம்ம அந்த கணக்குப்படி பார்த்தா ரொம்ப அதிகம். நம்மளே ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு ஆடு அறுத்தா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்போம்? ஒரு ஆடு அறுக்கிறன்னா ஒரு 3 பேருக்கு ஒரு ஆடு இருப்பாங்க. ஒரு ஆடு எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்காக விருந்து கொடுப்பீங்கல்ல, ஒரு பேருக்கு ஒரு ஆடு வருமா? வரும். அந்த அளவுக்கு தான் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த 3 பேருக்கு சாப்பிட்றாங்களா இல்லையா? அப்போ சாப்பிட்றதுக்கு அந்த லிமிட் இல்லை என்பது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதனால இந்த 3 பங்கு 2 கவளம் தான் திங்கணும், 3 கவளம் தான் திங்கணும். அதை தவிர பையன் வீணாக கெட்டதை நீங்கள் நிரப்புறீங்கன்னா அப்போ ரசூல்லா கெட்டதை நிரப்பிட்டாங்களா? ரசூல்லாவுடைய வயிற்று எதை நிறைச்சிருக்காங்க? இந்த பையன் கெட்டதாக நிறைச்சிருக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ அந்த ஹதீஸு இதோட மோதுகிறது. அந்த ஒரு செய்தி தான் இருக்கிறது, இது மோதுகிறது, ஆயத்துணை மோதுகிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் என்னன்னு கேட்டால், அந்த லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். 2 மலக்கு வர்றாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்கு வர்றாங்க. அவங்க வரும்போது அல்லாஹ் என்ன செய்ய, லூத் நபியும் இப்ராஹிம் நபியும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, பக்கத்தில் வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் நபி வாழ்ந்த பகுதிக்கும் லூத் நபி வாழ்ந்த பகுதிக்கும் அருகருகே உள்ளது. 2 பேரும் சந்திச்சிருக்காங்கன்னு வருது. பிஹி லூத்துன்ற வருது. லூத்து இவரை ஈமான் கொண்டாருலாம் இப்ராஹிம் ஈமான் கொண்டாருலாம் வருகிறது. அப்போ இப்ராஹிம் நபி லூத்து நபி சந்திச்சிருக்கிறாங்க, அருகருகே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க லிமிட் பண்ணியாச்சு, உனக்கு இது உனக்கு அது, நீ நபி இந்த ஊருக்கு தான், நீ நபி அந்த ஊருக்கு தான் ஆகிட்டான்ல. ஆனால் லூத்து நபி என்பவர் ஒரு பகுதிக்கு இந்த ஓரணி சேர்க்கை செஞ்சாங்கல்ல, அந்த பகுதிக்கு அவர் நபியாக இருக்கிறாரு. இவர் அந்த ஜெருசலம் இந்த பகுதிக்கு என்ன செய்கிறாரு, அது லூத்து நபியுடைய இதுக்கு அதுக்கு ஹதீஸில் வராட்டாலும் தப்சீர் வரலாறுகளில் அவருடைய ஊருக்கு பேர் ஊருன்னு சொல்கிறாங்க. ஊருடைய பேர் அரபியில் ஊருங்கிற பகுதியில் அவர் இருந்தார்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லூத்து நபி சமுதாயத்துக்கு அழிக்கிறதுக்காக வேண்டி நேராக லூத்து நபி ஊருக்கு போயிட வேண்டியது தானே. அவங்க நேரம் அங்கே போகாமல் இங்கே இப்ராஹிம் நபிகிட்ட வர்றாங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாரு இப்ராஹிம் நபி. எதுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன செய்வார், நான் இப்ராஹிம் நபியுடைய வழக்கம் என்னென்னு கேட்டால், விருந்தோம்பலில் அவர் ரொம்ப கூடுன ஒரு ஆள். யார் வந்தாலும் விருந்து தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வார், என்ன எதுலாம் கேட்க மாட்டார். வந்துட்டாங்கன்னா தடப்படலான விருந்து ஏற்பாடு பண்ணிடுவார் யார் தேடி வந்தாலும். அப்போ 2 பேர் வந்துட்டாங்கன்னு அவர் மலக்குகள் மனித வடிவத்தில் வர்றாங்க. மலக்குன்னு அவருக்கு தெரியலை, வரும்போது தெரியலை. அதனால் என்ன செய்கிறாங்க, 2 பேர் வந்துட்டாங்கன்னு உடனே ஒரு காலை மாட்டை பிடிச்சி அறுத்து கொண்டாந்து பொறிச்சு கொண்டாந்து வைக்கிறார். 2 பேருக்கு என்ன செய்கிறார், ஒரு மாட்டை எடுத்து மாட்டில் நிறைய வச்சுருந்துருக்கார். அப்போ ஒரு மாட்டை எடுத்து அறுத்து அதை பொறிச்ச மாட்டுகளை கொண்டாந்து வச்சார் அப்படின்னு வருது. அப்போ 2 பேருக்கு ஒரு மாடுங்கிறது என்ன கணக்கில் வரும்? 2 பேர் சாப்பிடுவது, 2 பேர் தானே வந்திருக்கிறீங்க, அதுக்கு ஏன் ஒரு மாடு என்னது, ஒரு கோழி அறுக்கலாம்ல? 2 பேர் வந்தாங்கன்னா ஒரு கோழி அறுத்தா போதும் தானே. அப்போ கோழி மாதிரி ஏதாவது ஒரு பிராணியாக இருக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மாட்டை அறுத்து பொறித்து கொண்டாந்து வச்சார்னு வருது. எப்படி வருது, 11ஆவது சூறாவில் 70ஆவது வசனத்தில் ஃபமா லபிச அஞ்சா பிஜ்லின் ஹனீத், கொஞ்ச நேரம் கூட அவங்க ஆகவில்லை, உடனே மாட்டை பொறிச்சு கொண்டு வந்துட்டார்
மாட்டை அறுத்து நினைஞ்சிட்டாரு, பொறிச்சு கொண்டாந்து விருந்தாளிக்கு வைக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வச்சோடனே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல. என்னடா நான் அந்த ஆளுக்கு என்ன பண்ணீங்க, யார் உங்களை யாருன்னு தெரியல, நீங்கள் யார் சாப்பாடு வச்சு சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னொன்னே, அப்போ தான் நாங்கள் மலக்குகள், நாங்கள் லூத்து நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான்ல, ஆண்டவே அந்த வழியில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்கு நல்லா அனுப்பியிருக்கிறான். என்ன நற்செய்தின்னு சொன்னால், இவர் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை, வயசான காலத்தில் ஒரு குழந்தைக்கு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி என்ன செய்கிறாங்க அந்த மலக்குமார்கள் அப்போ சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்க. இல்லாட்டி நேரம் அங்கே போயிருக்கலாம், லூத்து நபி அழிப்பதற்கு லூத்து நபி ஊருக்கு போயிருக்கலாம். போகும்போது இவரை சந்திச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அப்போ இவர் கேட்பார், லூத்து நபி சமுதாயத்தை அழிச்சுன்னா லூத்து நல்லவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்கள என்ன செய்வீங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி என்ன செய்வார் கேட்பார். அவங்கள நான் காப்பாற்றிடுவோம், அவங்கள தனியாக பிரித்தெடுத்து தான் அழிப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன இது எங்கே வருதுன்னு கேட்டால், 11வது சூறாவில் 69வது வசனம், 51வது சூறாவில் 26வது வசனம், இந்த 2 இடத்துலையும் இப்ராஹிம் நபி அவர்கள் வந்த மலக்குகளுக்கு ஒரு மாட்டை அறுத்து கொண்டாந்து பொறிச்சு வச்சார் அப்படின்னு இருக்குது. அப்போ மாட்டை அறுத்து கொடுத்தா எவ்வளோ பெரிய தட்டாக இருக்கும், இந்த டேபிள் காணாது, அந்தளவுக்கு பொறிச்சு கொண்டாந்து வைக்கிறதுங்க வயிற்றில் 3ல் 1 இது இவ்வளோ அளவு இந்த டேபிளில் அடுக்க முடியும். ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சா இது இந்த டேபிள் தாங்குமா? அப்போ இந்த அளவுக்கு கொண்டாந்து குவிச்சு வச்சாங்கன்னு சொன்னால், அப்போ சாப்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்குது, பெரிய அளவில் இருந்திருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான இருக்குமானால், இப்போ இப்ராஹிம் நபியை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கம் என்னென்னா, வயிறு புடைக்க சாப்பாடு கொடுக்குறது அவருடைய மார்க்கமாக இருக்குது. அவருடைய மார்க்கம் என்னது, அப்போ சாப்பாட்டில் வஞ்சம் இல்லாமல் சாப்பிடுங்கிறது தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். அப்போ இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்னு சொன்னால், அப்போ எப்படி 3ல் 1 கொஞ்சம் 2 கவலம் சாப்பிடுங்கன்ட்டு மார்க்கம் சொல்லணும். அப்போ இதெல்லாம் குரானில் உள்ள இந்த விஷயத்துக்கே மாற்றமாக இருக்கிறது. அந்த 3ல் 1 ஹதீஸ் அறிவிப்பாளர் சரியாக இருப்பாங்க, அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ இதெல்லாம் அப்போ தப்பா? இப்ராஹிம் நபி செஞ்சே தப்பு, ரசூல்லா போய் திண்டாங்களே, ஒரு ஆட்டையும் கனிகள்லாம் சாப்பிட்டாங்க, அது தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த குறைவாக சாப்பிடணுன்னு வரக்கூடிய அந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்கிறது. அந்த ஒரு ஹதீஸ் இவ்வளோ விஷயத்தோடு மோதுகிறது, அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடறான்னு கேட்டால், சாப்பிட பற்றி பேசும் பொழுது 7வது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஒலா துஸ்ரி, வீணாக்கிறாதீங்க. அதுலேருந்து என்ன கணக்கு இல்லைன்னு அதில் வழங்குது. உண்ணுங்கள் பருகுங்களோடு நிப்பாட்டி கொள்ளாமல் இஸ்ராஃப் பண்ணிடாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்கன்னா இவ்வளோ நாள் திங்கிறது பஞ்சாயத்துலேருந்து அர்த்தம். குழு வஷ்ரபு ஒலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீணாக்கிறாதீங்க. வீணாக்காதீங்கன்னு சொன்னாலே நல்லா திங்கணும்னு அர்த்தமாகும். ஏன்னா பாதி சார் வச்சுட்டு போயிடறாங்க, முக்கால்வாசி பேர் ஒழுங்குதா சாப்பாடு வச்சுட்டு என்ன செய்கிறான், பாதியை வீணாக்கிடுறாங்க. அப்போ இந்த ஆயத்தை படித்தா என்ன செய்வோம், அதையும் தின்றுவோம்ல. இந்த ஆயத்தை வீணாக்கக்கூடாது, அப்போ இது சாப்பிட்ருவோம். அப்போ இது 3 கவலத்தை நிற்காது, இது வச்சதையெல்லாம் தின்றான், வீணாக்கிட்டு போகக்கூடாது. மிச்சம் வச்சா வீணாக்குறது தானே, வீணாக்குறது பல வகை இருக்குது, இதுவும் அடங்கும்ல, இதுவும் வீணாக்குதல் தான். அப்போ குழு வஷ்ரபு ஒலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் 7:31 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறதுனால இது அந்த குறைவாக சாப்பிடணுங்கிறது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது, என்னென்னு கேட்டால், ஜாபீர் அறிவிக்கிறாங்க. ஜாபீருங்கிறது ஒரு அன்சாரி சேர்ந்த ஒரு சஹாபி. அவர் வீட்டுக்கு ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா ஜாபீருங்கிறவர் வசதி இல்லாத ஒரு ஆள். என்ன வாப்பா உஹது போரில் கொல்லப்பட்டார், சின்ன பையன், இவர் தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. பெரிய வசதிலாம் இல்லாத ஒரு ஆள் யார், ஜாபீர். இருந்தாலும் ஜாபீர் மேலே அவர் ரொம்ப பிரியம், ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிரியம். வாப்பா பெரிய தியாகியாக இருந்ததுனால இவர் மேலே ரொம்ப பிரியம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அத்தானு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மன்சிலினா, ரசூல்லா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் திடீர்னு. வந்தவுடனே ஃபதபஹனா லஹு ஷாத்தன், உடனே அவங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்தோம். ரசூல்லா தான் வர்றாங்க, உடனே நினைச்சோம் ஒரு ஆட்டை அறுத்தோம். அப்போ ஃபகால, அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, கண்ணகும் அலிமும் அண்ணா நுஹிபுல்லஹம, நம்ம இறைச்சியை என்ன மாதிரி விரும்புவோன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க இவங்க. ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, நம்ம வந்தோன்னு ஆட்டை இருக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இறைச்சியை எப்படி இருந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவோம் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஜாபீர் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்க போய் தான் இப்படி அந்த கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஆட்டையாக இருக்கிறாங்க. இல்லாட்டி ஒரு ஆட்டை அறுத்துக்கு தேவையில்லையில. அப்போ நான் இறைச்சி சாப்பிடுறத ரொம்ப விரும்புவேன், ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன் என்பது இவங்களுக்கு தெரிந்திருக்கிறதுங்கிறாங்க ரசூல்லா. அப்போ கண்ணகும் அலிமும் அண்ணா நுஹிபுல் லஹம, லஹ்மை இறைச்சியை நான் ரொம்ப விரும்புவேன் என்பது இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு ரொம்ப அறியப்பட்ட செய்தியாக இருந்திருக்கு மக்கள் மத்தியில். ஜாபீருக்கு தெரிஞ்சிருக்கல, ரசூல்லா நல்லா சாப்பிடுவாங்க, மற்ற ஆள் மாதிரி கொடுக்கக்கூடாது, ஒரு ஆட்டையாக இருக்குன்னு விளங்கி வச்சு தானே கொடுக்குறாரு.
எனக்காக இப்போ ஒரு ஆட்டை எடுத்துன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இது பிடிக்கும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ ஒரு ஆட்டையே சாப்பிட்ற அளவுக்கு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு அடுத்து அண்ணா குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்ருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதிகம் தானே இது, ஒரு ஆடை இருக்குங்கிறது அதிகம் தான் இது. அப்போ நம்மளே ஒரு குடும்பத்தில் பார்த்தா ஒரு 4 விருந்தாளி இருந்தால் ஒரு ஆட்டையாக இருப்போம். நம்ம வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் விருந்தாளி வந்துட்டார், ஒரு ஆட்டாக இருப்போமா? வாங்க மாட்டோம். 1 கிலோ இறைச்சி வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். அவ்வளோதா அதை இது இப்போ 20 கிலோவுடைய ஆட்டை போய் அறுக்க மாட்டோம். அப்போ அந்த இதை என்ன காட்டுதுன்னு கேட்டு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ ரசூல்லா வந்து மாமிசத்தை விரும்பி சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க என்று ரசூல்லாவே சொன்னது. நான் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னதிலிருந்து இந்த 2 கவலம் 3 கவலம்ங்கிறது அவங்க போதனையாக இருக்காது. அவங்க சொல்கிறதுக்கு மாற்றமாக அவங்க போதிக்க மாட்டாங்கல்ல. நீ மட்டும் 2 கவலம் சாப்பிட்டு நான் மட்டும் ஒரு ஆட்டையை சாப்பிடணும், அது இப்படி அப்படியே ரசூல்லாவுடைய போதனை இருக்கு. அவங்களுடைய போதனை இந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்க என்ன மாதிரி சாப்பிட்றாங்களோ அதை நின்று சாப்பிட்டுக்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு அது மாற்றமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த குறைவாக சாப்பிடணும் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இவ்வளோ அதில் நோன்பு உள்ள நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிடணும், அது வேறு சேர்த்துக்கிறாங்க. இந்த அஜர்த்துமார் பயான் பண்ணும்போது இன்னும் நோன்பு வைக்கிறீங்க, நோன்புனா என்னது, ரமலானை விட மற்ற நாளை விட ரமலான் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்றீங்கிறாங்க. அது ஜாஸ்தியாக சாப்பிட்ற என்ன கணக்கு, தேவைன்னா சாப்பிட்டு தான் செய்வாங்க. அப்போ அதெல்லாம் குற்றம்னு சொல்கிற அளவுக்கு நோம்பில் அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, நோம்புடைய அந்த இதே ஃபாயுதாவே கிடைக்காதான். சில பயான்களில் மூலயமா என்ன செய்கிறாங்க, நோம்புடைய ஃபாயுதாவே கிடைக்காது, நீங்கள் வாட்டுக்கு இதை விட ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா அப்போ இந்த கணக்கை எல்லாம் பார்ப்பான். அவன் சாப்பிடக்கூடாதுங்கிற நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தியா, அது மட்டும் நல்லா பார்ப்பானே தவிர சாப்பிட அனுமதிச்ச நேரத்தில் என்ன சாப்பிட்டா அவனுக்கு என்னென்ன, அவன் தான் அனுமதிச்சு விட்டானே. அவன் அனுமதித்த நேரத்தில் எவ்வளோ சாப்பிட்டா அல்லாக்கு என்ன பிரச்சனை, அதில் நல்லா அது பிரச்சனையாக கருதக்கூடியவன் நான் இல்லையே அப்படின்லாம். நோம்பில் வந்து இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நோம்புலையும் நீங்கள் சாப்பிட்லாம், நோன்பு இல்லாத நாள்லையும் சாப்பிட்லாம், எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், கொள்கிற அளவுக்கு வயிறு முட்டுற அளவுக்கு சாப்பிட்றலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதே மாதிரி வந்து இந்த கம்மியாக சாப்பிடணுங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டால், அதாவது இப்னு உமர் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. அது என்ன செய்தின்னா, அவர் வந்து அபு நஹிக்கின்னு ஒரு ஆள் இருந்தார். அபு நஹிக்கின்னு ஒரு ஆள் நிறைய பயங்கரமாக சாப்பிடுவார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு உமர் எப்பவும் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் சாப்பிடும்போது யாராவது மிஸ்கினை கூட்டிகிட்டு வாப்பான்னு பாரான். அவர் தனியாக சாப்பிட மாட்டாரான். டெய்லி விருந்து கொடுக்குறது இப்னு உமருடைய வேலை. சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா யாராவது ஏழை வளர்ந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, ஒரு ஏழைக்கு நான் உணவளிச்சுட்டு அவரோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பாலிசி அவர் எடுத்திருக்கார். அப்போ கூட்டிகிட்டு வர சொன்னவொன்னே என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தவுடனே அவர் கொஞ்சம் பயங்கரமாக சாப்பிட்டார். ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு, அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டார். அப்போ வந்து இப்னு உமர் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த மாதிரி ஆளெலாம் கூட்டிகிட்டு வராது, ரொம்ப திங்கிற ஆளை கூப்பிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், ஏனென்றால் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மூமின் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், காஃபிர் வந்து 7 குடலுக்கு சாப்பிடுவான். அப்போ இந்த ஆள் திங்கிறத பார்த்தா ஒரு மூமின் சாப்பாடு அளவு தாண்டி இருக்குது, அளவு மெஷர்மெண்ட் பண்ணுறாரு. சாப்பாட்டை விருந்தையும் கொடுத்துவிட்டு ஒரு மூமின் என்ன செய்வான், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடும், கொஞ்சம் சாப்பிட்டா அவனுக்கு போதுமா. ஒரு காஃபிராக இருந்தால் அது மாதிரி 7 மடங்கு திம்மா, உயர் பெருசு அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்தையும் சொல்லி, அதனால் இனிமேல் கூட்டிகிட்டு வர்றா இருந்தால் அந்த மாதிரி சாலை கூப்பிட்டு வந்துடாது. இவர் வந்து காஃபிராக இருக்காருன்னு அந்த அதான் அர்த்தம். இவர் நிறைய சாப்பிட்ற வச்சு இவர் காஃபிர் என்ன செய்கிறாரு, முடிவு கட்டினாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி புகாரியில் 5393, 5394, 5396, 5397 புகாரியில் இது இவ்வளோ இடத்துல வந்துடுதா. அதுலேயே புகாரில் இன்னொரு இடத்துல வருது, இதே விஷயத்துக்கு கூடுதல் விஷயம் வருது. இவருக்கு அந்த ஹதீஸில் கவுண்டர் கொடுக்கக்கூடிய விஷயம் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அபு நஹிக்குன்னு அந்த ஆள் பேர், முதல்ல சொன்ன ஒரு ஆள், அந்த ஆளுக்கு பேரோடு இங்கே வருது. அவர் அதிகமாக சாப்பிட்டாருன்னு சொல்கிறோம்ல, அவர் யாருன்னு கேட்டால் அவருடைய பேர் வந்து அபு நஹிக்கு, ரொம்ப சாப்பிடுவார். அப்போ அவரை பற்றி தான் இப்போ ஒரு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஆள் ரொம்ப சாப்பிட்றாரு, 7 குடலுக்கு சாப்பிட்றாலாம் காஃபிருன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த அவர் கேட்டு அவர் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க, சாப்பிடும் கூட்டுப்பிட்டு வந்து அவருக்கு விளங்குன மாதிரியும் பேசியிருக்காரு. இதில் இப்படி புண்படுத்துறதே இது செய்யாது, அல்ல அவளுக்கு கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம். சாப்பாடையும் கொடுத்து விட்டு ரொம்ப திங்கினானா எப்படி இருக்கும் சாப்பாடு, அது மனசில் நினச்சா கூட அவர் போன பிறகு நீங்கள் பேசிக்கிறீங்களே தவிர அவர்கிட்டயே பேசுவீங்க, அவர்கிட்ட பேசியிருக்காரு இவர். இதை கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆனால் ஊமீனு பில்லாய் ஒரு சொல்லே, நான் மூமீனு இப்போ என்னை போய் காஃபிருங்கிற, நான் எப்படி அப்போ அந்த அதிசயம் அவர் சொன்னதே பொய் மாதிரி ஆகுது பாருங்கள். நான் 7 குடலுக்கு திங்கிறேங்கிறேன், நான் அந்த மூமினாவில் இருந்தேன், மூமினாக இருந்து 7 குடலுக்கு தின்றுருக்கிறேனே, அப்படி தான் அர்த்தமாகுது. அப்போ 7 குடலுக்கு திங்கிறத வச்சுலாம் என்ன செய்ய முடியாது, நீ காஃபிர் தீர்மானம் பண்ணாதப்பா, நான் மூமினு, நான் அல்லாஹ் ரசூலை நம்பின ஒரு ஆள், நான் என்னை பற்றி நீ இப்படி இதை சொல்ல போச்சு அப்படின்னு ஒரு மறுத்தார் என்று புகாரில் 5395 ஹதீஸில் அதை கவுண்டரும் கொடுத்துறாரு. அவர் காஃபிராக இருக்கனால ரொம்ப சாப்பிட்றாரு நினைக்கிறார், ரொம்ப சாப்பிட்றத வச்சு அவர் காஃபிர் நினைக்கிறார்.
இவர் என்ன செய்கிறார், ஓய் நான் மூமினியா, அப்போ மூமினா ரொம்ப சாப்பிடணும் வழங்குதுல, மூமினா இருந்தும் கூட இவர் ரொம்ப சாப்பிட்றாங்க அளவுக்கு சாப்பிட்றான்னு வழங்குது. அப்போ இப்னு உமர் சொன்னதுக்கு இந்த ஹதீஸில் கவுண்டர் கொடுத்துட்றாரு அவர். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் நிலவாகுதுன்றா நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிடணும் இப்னு உமர் தானே சொல்லியிருக்கிறாரு, இப்னு உமர் தான் சொல்லியிருக்காரு, அவரே பதிலும் சொல்லிட்டார். அதனால் நிறைய சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எவ்வளோ நாள் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். அந்த 3ல் ஒரு பகுதி 4ல் ஒரு பகுதிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. ஹலாலாக இருக்கணும், அவ்வளோதான். ஹலாலான விஷயத்த சில மருத்துவத்துக்காக வேண்டி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, சுகர் மாதிரி நோயாளிகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் மொத்தமாக சாப்பிட்டானா அந்த சுகர் அதிகமாயிரும், பிரித்து சாப்பிடுங்க, 2 மணி நேரத்துக்கு உட்காந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க, 5 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக 1.5 இட்லி அப்படி சாப்பிடுங்கன்னு அது டாக்டர்கள் சொல்லுவாங்க. அது மருத்துவ நோக்கம் வந்துச்சுன்னா அது வேறு விஷயம். அது வந்து நோயை நம்மளை காப்பாற்றினா அது நம்ம உடலை காத்துக்கொள்வதற்காக வேண்டி அதற்கு வழி என்ன வழின்னு அது படித்தவங்க சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிறணும். இப்போ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு கம்மியாக சாப்பிடுங்கன்னு சிலருக்கு சொல்லப்பட்டார். அதெல்லாம் வந்து 50க்கு மேலே உள்ள ஆளு சொல்லுவாங்க, 50 வயசு தாண்டின ஆளுகள் சொல்லுவாங்களே தவிர அது கீழே உள்ள ஆளுக்கள்லாம் சாப்பாட்டை குறைக்கும்படி என்ன செய்ய மாட்டாங்க, பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அதிகமாக அந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் செமிக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் கம்மியாக சாப்பிட்லாமே தவிர மற்றபடி உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும்னா எடுக்கும்னா என்ன செய்யுங்க, வண்டி இழுக்கும்னா இழுத்துற வண்டி தான், அது கணக்கு பண்ண தேவையே கிடையாது. அது ஒரு விஷயத்தை உடைக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் உணவு விஷயத்தில் இது ஒரு டாப்பிக்கு. அடுத்த ஒரு டாபிக் என்னென்னு கேட்டால் இந்த சாப்பிட்றது வந்து என்ன மாதிரி சாப்பிட்றது, நின்றுக்கிட்டு சாப்பிட்லாமா, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாமா, டேபிளில் போட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்லாமா, சேரில் உட்காந்துட்டு சாப்பிட்லாமா, படுத்துக்கிட்டு கூட சிலர் சாப்பிடுவோம்ல. இந்த கொறிக்கிற சாமானாக தான் என்ன செய்வாங்க, படுத்துக்கிட்டு கூட சோறை திங்க மாட்டாங்க, அதுவும் திங்கிறது தானே, ஏதாவது சாப்பிடுவோமா. கொறிக்கிற சாமான்களாக இருந்தால் படுத்துக்கிட்டு கூட சாப்பிடுவோம். அப்போ இதில் எதுக்காக தடை இருக்குதா, அல்ல என்ன மாதிரி வேண்டாலும் சாப்பிட்லாமா. அதே மாதிரி உட்கார்றதுல கூட பல விதங்கள் இருக்குது. உட்கார்றதுல கூட என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் உட்காரணும், சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது, அந்த மாதிரியான நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக தப்லீகில் இருக்குது. தப்லீகில் என்ன செய்வாங்க, 3 விதமாக உட்கார சொல்லுவாங்க தெரியுமா. அது உட்காந்து காட்டுங்க, இது ஒரு முறை பாருங்கள், வேறு இது ஒரு முறை, இது ஒரு முறை, அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிற கங்குசு போகிற மாதிரி உட்காருங்க. இப்படி 3 விதமாக தான் உட்காரணுங்கிறாங்க. தப்லீகில் போனீங்கன்னா, நாங்களாம் தப்லீகில் போயிருக்கிறோம், சாப்பிடும்போது இப்படி தான் உட்காரணும். ஒன்று மண்டி போட்டு உட்காரணும், இல்லைன்னா அந்த பாத்ரூம் போகிற மாதிரி டைப்பில் உட்காரணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு காலை மடித்து போட்டு ஒரு காலை போய் நெட்டிக்கிட்டு சாப்பிடணும். இந்த 3 விதமாக தான். இதுதான் சுண்ணத்தான முறை என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க. இதெல்லாம் சரியாக மார்க்கத்தில் உள்ளது தானா, அல்லது நம்ம வந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றோம், அது அந்த இதுக்கு மாற்றமாக இருக்கிறது. டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம், தரையில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ இது சம்பந்தமாக உள்ள அந்த ஒழுங்குமுறைகளில் உண்ற விதங்களில் அந்த உணவுகள் விஷயத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதில் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நின்று கொண்டு சாப்பிடுவதற்கு தடுக்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குது. நின்று கொண்டு குடிக்கக்கூடாது, நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்குது. நின்று கொண்டு சாப்பிடலாம் குடிக்கலாம் என்றும் ஹதீஸ் இருக்குது. அது எப்படிலாம் இருக்குன்னு கேட்டால், அனஸ் அறிவிக்கிறாங்க, ஜஜர அனி சுருவி காயிமன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டே அருந்துவதை தடுத்தார்கள், நின்று கொண்டே அருந்துவதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தியை அனஸ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அப்போ அனஸ்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நின்று கொண்டு குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நின்று கொண்டு சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. அவர் அனஸ் அறிவிக்கிறாரு, நின்று கொண்டு குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்களுங்கிறார். அந்த கத்தாதாங்கிறவர் அனஸில் கேட்குறாரு, அப்போ நின்று கொண்டு சாப்பிட்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறோன்னே, அப்போ தாக்கு அஷர் வாகுபது, அது மகா கெட்டதாச்சே, இதே கூடாதுன்னு அது எப்படி கூடும் அப்படிங்கிற, இது அவர் கருத்தானா. ரசூலுல்லாஹ் சொன்னது நின்று கொண்டு குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபிட்ட ஒரு தாபியை வந்து கேள்வி கேட்குறாரு, நின்று கொண்டு குடிக்கக்கூடாது நீங்களா, அப்போ நின்று கொண்டு சாப்பிட்றத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ சாப்பிட்றத பற்றி சொன்ன கருத்து இவருடைய கருத்து. ஏன்னா இவர் சொன்னார்னு அதில் வருது. இவர் என்ன சொன்னார்னு கேட்டால், தாக்கு அஷர் வாகுபது, இது மகா கெட்டது, சாப்பிட்றது மகா கெட்டது, குடிக்கிறதே பெரிய விஷயம்னா சாப்பிட்றது அதை விட பெரிய விஷயம், கூடவே கூடாதுங்கிறார். அப்போ நின்று கொண்டு சாப்பிடுதல் வந்து கூடாது என்று தடை இருக்குது. இந்த 2 ஹதீஸும் சரியான ஹதீஸ் தான். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இது முஸ்லீமில் வருது, ஆனால் இது வந்து ஏகமானதாக இது பலவீனம். முஸ்லீமில் வந்தாலும் அறிவிப்பாளரில் பலவீனமானது முஸ்லீமில் இருக்கும். அவங்க எல்லா ஹதீஸில் உள்ளவங்களும் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி பலவீனமானது என்னென்னு கேட்டால், நீங்கள் யார் நின்று கொண்டு குடிக்காதீங்க, அப்படி குடிச்சிட்டிங்கன்னா வாந்தி எடுத்துருங்க
அப்படி ஒரு ஹதீஸ். நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. நின்று குடிச்சிட்டு யாவும் வந்துச்சுன்னு செய்யுங்க, விரலை விட்டு தோண்டி போய்ட்டு அந்த தண்ணியை வெளியேற்றிருங்கிறாங்க. அப்போ லா யஷ்ரபன் அஹதும் மின்கும் காயிமன், உங்களில் யாரும் நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. ஃபமன் நசிய பொல்லியஸ்தகி, யார் வந்து மறந்து விட்டாரோ அவர் வாந்தி எடுத்து விடட்டும்ங்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இது சரியான ஹதீஸ் இல்லை. ஏன் சரியா இல்லைன்னா, உமர் இப்னு ஹம்சான் ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் நம்பகமான அறிவிப்பாளர் கிடையாது, இவர் நம்பகமானவர்னு முஸ்லீம் தப்பாக நினச்சிருக்கார். எல்லா அறிஞர்களும் இவர் ஏன் இதில் கொண்டு வந்தார், முஸ்லீம் சரியான ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவருடைய ஹதீஸை ஏன் கொண்டு வந்தாருன்னெலாம் நினச்சிருக்காங்க, கேள்வி எழுப்புற ஒரு ஆள். இது பலவீனம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீமில் தான் வந்திருக்குது. முஸ்லீமில் வந்து நின்று கொண்டு குடிப்பதை தடுத்தார்கள்னு வரக்கூடிய செய்தி கரெக்டு. நின்று குடித்து விட்டால் வாந்தி எடுன்னு சொல்லக்கூடியது சரியில்லை. அவ்வளோ கடுமையாக சொல்லாது, குடிக்காதுன்னு தடுத்தாங்கன்னு வருது. அது ஒரு விஷயமாச்சா? சரி. அப்போனா நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. இப்போ குடிக்கக்கூடாது மட்டும்தான் வருது, பருகிறது வரல. பருகிறது இவர் தான் சொல்கிறார், குடிக்கிறது தான் ஹதீஸில் வருது. கேட்கும்போது சாப்பிட்ற அதை விட பெரிய விஷயம் தானே அப்படின்னு அனசு சொன்னார்னு வருது. சரி. அப்போ நின்று கொண்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சா? குடிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, குடித்ததுக்கு வந்து நிறைய ஆதாரம் இருக்குது. அது ரெண்டையும் இணைச்சி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி வரும்போது அலி ரலியல்லாஹுடைய அவர் ஆட்சிக்காரர், அவர் ஹலீஃபாவாக இருக்கிறாரு கூஃபாவில் தலைநகர் அவருக்கு. கூஃபாவில் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அந்த அந்த அவருடைய அரங்கம் இருக்கணும், அரசு தர்பார்லாம் நடத்துவாங்கள்ல, அந்த வாசலில் வந்து நிற்கிறார். நின்றுட்டு என்ன செய்கிறாருன்னா, மக்கள்லாம் பார்க்குற விதமாக நின்றுக்கிட்டு தண்ணியை குடிக்கிறார். அலி என்ன செய்கிறாரு, எல்லோரும் பார்க்குற விதமாக வெளியில் வந்து நின்று எல்லோரும் பார்க்கட்டுமேன்னு அதை தண்ணியை குடிக்கிறார். குடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாருன்னா, ஃபகால அலி சொல்கிறாரு, இன்ன நாசன் எக்கரவு அகதுகும் எசரப ஓவ காயுமுன், நின்று கொண்டு தண்ணீரை குடிப்பதை சில மக்கள் வெறுக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் வேணும்னு தான் குடித்தேன், நீங்கள் நின்று கொண்டு குடிக்கிற தப்பு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று கொண்டு குடிக்கிறார். ஏன் என்று கேட்டால், இன்னி ராய்த்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபால கமா ராய்த்து முனி ஃபால்த்து, நான் எப்படி குடித்ததா நீங்கள் பார்த்தீங்களோ இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தா நான் பார்த்துருக்குறேன். நான் எப்படி நீங்கள் எல்லாம் பார்க்குற விதமாக நின்று கொண்டு குடித்தேனோ இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்லாம் பார்க்குற விதமாக நின்று கொண்டு தண்ணீர் குடித்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் வந்து தப்பாக நீங்கள் வெறுக்கத்தக்க நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, மக்கள் நினைக்கிற தப்புங்கிறார். இது புகாரில் 5615 முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு தடுத்தார்கள்னு வந்துடுது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து குடித்தார், ரசூல்லா குடித்தாங்கன்னு வருது. அலி செஞ்ச செயல் நம்ம ஆதாரமாகாது. அவர் எதை காட்டுறாரு, ரசூல்லா இது மாதிரி குடித்ததை நான் நின்று கொண்டு குடித்ததை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து புகாரில் 5616 ஹதீஸில் அது என்ன வருதுன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து லுஹர் தொழுதார்கள். அந்த கூஃபாவில் இருக்கும்போது தான், ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் லுஹர் தொழுதார்கள். லுஹர் தொழுது விட்டு மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக வேண்டி அந்த சபையில் உட்காந்து குறை சொல்கிறவங்க டைம் ஒதுக்கியிருப்பாங்க போல இருக்குது. லுஹர் தொழுகை முடிஞ்சோன்னு மக்கள்லாம் அவங்களுடைய குறைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேசி அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, அசர் தொழுகை டைம் வந்துருச்சு. லுஹர் தொழுதுட்டார். லுஹர் தொழுதுட்டு மக்களுடைய குறை கேட்கிறாரு. அசர் தொழுகை நேரம் வந்துருச்சு. அசர் தொழுகை வந்தவுடனே இவர் ஒழு செய்யணுமில்லை, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா உத்திய பிமாயின், பிறகு தண்ணீர் அவர் கொண்டு வரப்படுது. கொண்டு வந்தோன்னே இப்போ ஷரிப தண்ணீரை குடித்தார். அது உட்காந்து தான் குடித்தார். கசல வஜுஹு எதேஹி, அவர் முகத்தை கையெல்லாம் உழு செஞ்சாருங்கிறது அப்படி வருது. உழு செஞ்சார்னு சொல்லாமல் கையை கழுவினார், முகத்தை கழுவினார், ரகசு காலை கழுவினார், 2 கால்களையும் கழுவினார், தலைக்கு மசூஜ் செஞ்சார்னு வருது. உழு செஞ்சார்னு சொல்லாமல் அந்த காரியங்களை சொல்லி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார். தண்ணி வருது, தண்ணியை முதல் குடிச்சுட்டார். குடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, கையை கழுவி, முகத்தை கழுவி, காலை கழுவி, மசாலாம் செஞ்சு அதை உழு செஞ்சு முடிக்கிறார். உழு செஞ்சு முடித்த உடனே சும்மா காம, பிறகு எழுந்தார். எழுந்து இப்போ ஷரிப ஃபதுலஹு, தண்ணி யூஸ் பண்ண மிச்சம் இருக்கும்ல அந்த தண்ணியை குடிக்கிறார். ஓஹோ காயுமுன், நின்றுக்கிட்டே குடிக்கிறார். முதல்ல ஒரு தண்ணி வந்தோன்னு குடிச்சு விட்டார், அது உட்காந்து குடிச்சிட்டார். இப்போ உழு செஞ்சு முடித்த உடனே கொஞ்சம் தண்ணி மிச்சமாக இருக்குது, அதை என்ன செய்வோம் குடிப்போமேன்னு நின்ற நிலையில் அந்த தண்ணீர் நினைஞ்சார், குடித்தார். குடிச்சிட்டு சொன்னார். இதுவும் புகாரில் 5616 ஹதீஸில் வருகிறது. குடிச்சிட்டு அவர் சொல்லுகிறாரு, இன்ன நாசன் எக்கரஹூன சுர்ப காய்மன், சில மக்கள் வந்து நின்று குடிப்பதை வெறுக்கத்தக்கதாக தப்பாக நினைக்கிறார்கள். இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனா மிஸலமா சனாத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. உழு செஞ்சுட்டு அவருக்கு அவர் குடிச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அவருக்காகவும் பார்த்துருக்கிறாரு. உழு செஞ்சு முடிச்சுட்டு குடிச்சார்ல, இந்த மாதிரி ஒருக்காகவும் பார்த்துருக்கிறார். இப்போ நான் செஞ்ச மாதிரியே முதல்ல தண்ணியை குடிச்சு விட்டு அப்புறம் உழு செஞ்சுட்டு அப்புறம் மிச்சம் உள்ள தண்ணியை வந்து நின்று நிலையில் ரசூல்லா வந்து குடித்தாங்கன்னு நான் பார்த்துட்டு, நான் என்ன மாதிரி செஞ்சேனோ
அதே மாதிரி ரசூல்லா செய்ய நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை தடுத்திருக்கிறாங்க, அவங்க செஞ்சுருக்கிறாங்க. தடுத்த காரியத்தை நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதை தடுத்தார்கள், அவர்களே தண்ணீர் இணைஞ்சிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து புகாரில் 5000 வரிசையாக வரக்கூடியது 5615, 16, 17 வரிசையாக தான் இந்த குடிக்கிற ஹதீஸ்லாம் புகாரில் வரும். 5617 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம அறிவிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை வந்து ஷரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமன் மின் ஜம்சம, ஜம்சம் தண்ணீரை நின்ற மேனிக்கு ரசூல்லா குடித்தார்கள். ஜம்சம் தண்ணி குடித்தாங்க, அது குடிக்குமே நினைஞ்சாங்க, நின்று கொண்டு தான் குடித்தார்கள் அப்படின்ட்டு ஹதீஸ் வருது. இதுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா மார்க் அறிஞர்களில் சில பேர் ஜம்சம் தண்ணி நின்று தான் குடிக்கணும், ஜம்சம் தண்ணியை நின்று குடிக்கணும் ரசூல்லா சொல்லலை, இந்த செயல் தான் இது. ரசூல்லா சொன்னாங்கன்னா சுன்னத்தாயிரும். ஜம்சம் தண்ணியை நின்று கொண்டு தான் குடிக்கணும்னு சொல்லலை. அவங்க எந்த தண்ணியை குடித்தாலும் நின்று கொண்டு குடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான் டாபிக். ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுக்காகத்தான் நின்றார்கள் என்று இந்த செய்யலை, அது சொல்லலை. அந்த ஜம்சம் தண்ணிக்கிட்ட வந்து அன்றைக்கு இருந்த அந்த ஹதீஸ்லேருந்து பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த நிலைமையில் வந்து உட்காந்து குடிக்க இயலாது. இந்த தண்ணி விநியோகம் நசன்னு இருக்கும். இப்போ எல்லாம் வந்து பைப்பு திறந்தோன்னு வர்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த காலத்தில் தண்ணி இறக்கிவாங்க, இறைச்சி இடம் பூரா ஒரு கிணத்துக்கிட்ட எப்படி இருக்கும், ஒரு கிணத்துக்கிட்ட தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கிணத்தை சுற்றி உள்ள இடங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஈரமாக இருக்காங்க, உட்காரக்கு முடியாது, உட்கார வாய்ப்பு இருக்காது. அப்போ வர்றவங்களாம் நின்று தான் குடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜம்சம் தண்ணிகிட்ட குடிச்சா உட்காருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் குடிச்சிருப்பாங்களே தவிர, அல்லது வேணும்னு குடிச்சிருப்பாங்க, குடிக்கலான்னு காட்டுவதற்கு குடிச்சிருப்பாங்க. அது ஜம்சமுக்குரிய சட்டம்னு நம்ம எடுக்க இயலாது. அப்படி எடுத்தாலும் மற்ற ஹதீஸுகளில் மற்ற தண்ணியும் குடிச்சிருக்காங்கன்னு வருது. அதனால் நின்று கொண்டே குடித்தல்ங்கிறது என்ன இல்லை, தப்பானது இல்லை என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து வழங்கிடணும். அதே மாதிரி வந்து திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, குன்னா நகுலு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒ நஹனு நம்ஷி ஓ நஷரபு ஓ நஹனு கியாமுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம், நீ நிற்கிற பற்றி பேசுகிற. இப்னு உமர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்ம நடந்துக்கிட்ட குறிக்கிற சாமான் சாப்பிடுவோம்ல, நடந்துக்கிட்டே சாப்பிட்றோன்னா சோறு சாப்பிட மாட்டாங்க, நடந்துக்கிட்டு யாரும் இந்த ஏதாவது கடலை மிச்சர் வாங்கி தின்னுட்டு போவோம்ல, நடந்துட்டு தானே சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோங்கிறார் அவர். பேரிச்சை மரத்தை எடுத்து தின்னுட்டு போவாங்க போல இருக்குது. அப்போ சொல்கிறாரு, குன்னா நகுலு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ நஹனு நம்ஷி, நாங்கள் நடந்த மேனிக்கு வந்து என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் சாப்பிடுவோம். ஓ நஷரபு ஓ நஹனு கியாமுன், நின்ற மேனிக்கு நாங்கள் குடிக்கவும் செய்வோம். குடிக்கிறதுக்கு நடந்துட்டு குடிக்க முடியாது, சேதனம் உள்ள ஒழுங்காக இறங்காது, அதுக்கு நின்றுக்குவாங்க போல இருக்குது. நாங்கள் நின்ற நிலையில் வந்து தண்ணீர் குடிப்போம், நடக்கும் நிலையில் சாப்பிடுவோம். ரசூல்லா காலத்தில் நடந்ததுன்னா ரசூல்லாவுக்கு தெரிஞ்சுன்னு அர்த்தம். ரசூல்லா காலத்திலே நாங்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் இப்படி செஞ்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரே ஒரு ஆள் செஞ்சார்னு அர்த்தமாக, நாங்கள் செஞ்சோன்னா பரவலாக மக்கள்கிட்ட பழக்கமாக இருந்தால் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம்னு ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும் செஞ்சுருந்தாருன்னு அப்படி சொல்ல மாட்டார், நான் ஒருக்கு அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லுவார். நாங்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் செஞ்சோம்னு சொல்வதாக இருந்தால் பரவலாக நிறைய மக்கள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. பரவலாக செஞ்சுருக்குமா ரசூல்லா கவனத்துக்கு வராமல் இருக்காது, வஹி மூலமாக அதில் காட்டி கொடுத்துருவான். தப்பான விஷயத்தை மக்கள் செய்கிறாங்கன்னா அது தவறுண்டு அதை சுட்டி காட்டுறது அல்லாஹ்வுடைய பொறுப்பாயிரும். அது வஹி மூலம் வந்திருக்கும், அப்போ தவறுண்டு சுட்டி காட்டுறது ரசூல்லாவும் சுட்டி காட்டல, வஹியும் வரல. அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து நாங்கள் நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம், நின்றுக்கிட்டே குடிப்போம் என்கிற ஒரு செய்தி திருமதியில் வருகிறது. திருமதியில் மாத்திரமில்லை, இப்னு மாஜாவில், முஸ்னத் அஹமதில், இப்னு ஹிப்பானில், அது மாதிரி முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில், முஸ்னதுல் பஸாரில், இவ்வளோ நூல்லையும் வருது இந்த ஒரு செய்தி. நின்றுக்கிட்டே சாப்பிட்ற ஒரு செய்தி பல நூல்களில் வருது, எல்லாமே ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ வந்து நின்று கொண்டு சாப்பிட்லான்ட்டு இதை சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் வந்து இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும்ல, அப்படி முரண் மாதிரி வந்துச்சின்னு சொன்னால் இது முரண் இல்லாமல் விளங்க முடியுமான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். முரண் இல்லாமல் விளங்க இதில் முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு நேரத்திலேயே ரெண்டு விதமாக செஞ்சால் தான் அது முரணாகும். ஒரு நாளைக்கு நின்று ஒரு நாளைக்கு உட்காந்துருந்தா அது முரண் கிடையாது. ரசூல்லா ஒரு நேரத்தில் வந்து அப்படி தடுத்தாங்க, ஒரு நேரத்தில் எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இருவிதமாகவும் செய்யலாம்னு காட்டுவதற்கு செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை இப்படியும் செய்வாங்க, அப்படியும் சில தடுத்தும் இருப்பாங்க. தடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லைன்னு வச்சுக்கிறணும். தடையும் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க அது மீறியும் இருக்கிறாங்க என்று சொன்னால் அப்போ மீறுவது குற்றம் இல்லை. இருந்தாலும் தடை செஞ்சுருக்கிறாங்கல்ல, அதனால் இயன்ற அளவுக்கு நம்ம நின்றுக்கிட்டு சாப்பிடுவது தவிர்க்க பார்க்கணும். அல்லது பரவாயில்ல நின்று தான் உட்காந்து நின்று குடிக்கிறது தவிர்க்க பார்க்கணும். இல்லை அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன் செஞ்சால் ரசூல்லா செஞ்சாங்க, ஆதாரம் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான காரியத்தையும் செய்வார்கள், மட்டமான காரியத்தை அனுமதிக்கப்பட்டதையும் செய்வார்கள். செஞ்சால் தான் நமக்கு சட்டம் தெரியும். நமக்கு அது கூடும்னு காட்டுவதற்காக ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, சில இப்போ நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை ரசூல்லா தடுத்தாங்க, அவங்களே சிறுநீர் கழித்தாங்க.
நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீங்கன்னு தடுத்தாங்க. ஆயிஷா நாயெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நின்று கொண்டு ஒரு வெளியே போய் குப்பைமேட்டுக்கிட்ட போனார்கள், அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள்னு ஒரு ஹதீஸ் புகாரில் வரும். இது ஆயிஷா நாயிட்ட போய் சொல்லும்போது அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவங்க உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிப்பாங்க, நின்று கழிச்சது என்ன மறுக்கலாம் செய்வாங்க. ஆனால் அதை வந்து இவங்க மறுத்தாங்கன்னா பொய் சொல்கிறான்னு வரும். ஆயிஷா நாய் மறுத்தாங்கன்னா அப்போ சிறுநீர் கழித்தார்னு சொல்லக்கூடிய சாபி பொய்யர் ஆயிடுவார்ல, அவர் பொய் சொல்லலை, அவர் பார்த்தது அவர் சொல்கிறாரு, இவங்க பார்த்து இவங்க சொல்கிறாங்க. இவங்க பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் நின்று சிறுநீர் கழிச்சது இல்லை, அவர் பார்க்கும்போது அவர் சிறுநீர் கழிச்சிருக்கிறார், அவரவர் பார்த்து அவரவர் சொல்லும்போது முரணாக தான் வரும். அப்போ அதையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு கேட்டால், உட்காந்து தான் சிறுநீர் கழிக்கணும் தெரிக்கும், பொதுவான அறிவு நமக்கு சொல்லுது. நின்று சிறுநீர் கழிக்கும்போது உடையிலெல்லாம் படக்கூடிய வாய்ப்புகள் பல விஷயங்கள் இருக்குது, அந்த இடமெல்லாம் நசன்னு ஆயிரும், அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் வரும். உட்கார்ந்து கழிச்சோம்னா அது அந்த தரை வந்து என்ன செய்யாது, அவ்வளோ இதாக போகாது, தெரிக்காது, ஆடைகளில் படாதுங்கிறதுனால அது நின்று கொண்டு உட்கார்ந்து கழிக்கிறது சிறந்ததுன்னு விளங்குகிறது. ஆனால் சில நேரங்களில் உட்கார முடியாத ஒரு நிலை. இப்போ பஸ் ஸ்டாண்டு இது மாதிரிலாம் போயிட்டீங்க, இப்போ அதெல்லாம் இப்போ நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கிற மாதிரி தான் செட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நவீன காலத்தில் யூரினாலுக்கு போனீங்கன்னா என்ன செய்யணும், நின்று தான் நாங்கள் சிறுநீர் கழிக்க இயலுமே தவிர உட்கார்ந்து கழிக்கிற ஒரு செட்டப்பே பல இடங்களில் இருக்காது. அப்போ வந்து இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதுன்னு ஒரு உறுத்தல் வரும்ல, வர வேணாம், முடியாட்டி செஞ்சுட்டு போ. முடியலைன்னா ரசூலுல்லாஹ் நின்று நமக்கு காட்டி தரணும்ல, நின்று தான் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்தால் அப்படியே செஞ்சுக்கிறலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காதீங்க, ஆனால் அது குற்றம் கிடையாது. அது வந்து நின்று அது சிறந்தது வந்து நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு குடிக்கிறது தான் சிறந்தது. இருந்தாலும் அது குடித்தா குற்றமானா குற்றத்தை ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்கல்ல. குற்றமான ஒரு செயலை ரசூலுல்லாஹ் அலியை பின்பற்றக்கூடிய பகிரங்க மக்கள்கிட்ட அறிவிச்சு செய்வாங்களா? குற்றமானதை செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒன்று மிகச்சிறந்ததாக இருக்கும், ஒன்று அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். மிகச்சிறந்ததையும் சில நேரத்தில் செய்வாங்க, சிறந்ததையும் சில நேரத்தில் செய்வாங்க. ரெண்டும் செய்யலான்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். நமக்கு அந்த சூழ்நிலையில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சிறுநீர் விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த எடுத்துக்கொள்ளணும். அதனால் இது முரணாக எடுத்துக்கிற முடியாது. அந்த நின்று கொண்டு தடுத்தார்கள்ல, அதுக்கும் ஒரு வெயிட் கொடுக்கலாம். அது முரண் நம்ம சொல்ல ஒரு நாளே ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள், உட்கார்ந்து கழித்தார்கள்னு சொன்னால் தான் அது முரணாகும். ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்டு இன்றைக்கி வந்து இத்தனை மணிக்கு அவர் வந்து நின்றுக்கிட்டு சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு சாப்பிடலன்னு சொன்னால் தான் அது எப்படிப்பா ஒரு நேரத்தில் இப்படி 2 விதமாக செஞ்சுருப்பாங்கன்னா தான் முரணாக இருக்கும். 2 நேரத்தில் வந்து 2 காரியம் செஞ்சாங்கன்னா அது முரண் கிடையாது. அது ஒரு நேரம், இது ஒரு நேரம், இது ஒரு நேரம், அது ஒரு நேரம் செஞ்சாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்? பொதுவாக 2க்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, 2க்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும் பொதுவான உசூல் பிரகாரம். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டே சாப்பிட்டுட்டு போகிறோம், நிற்கிறத விட்டுருவோம். அடுத்து என்ன செய்யணும்னா பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது சாப்பிட்டு தானே போகிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்திங்கன்னா பஸ்ஸில் சாப்பாடாக கூட பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடுவோம், பொட்டணத்தை வாங்கிக்கிடுவோம், அவன் நிற்கிற இடத்துல நிப்பாட்டியும் சாப்பிடுவோம். ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னா நம்ம பார்சல் பண்ணிவிட்டு வந்து அந்த டைம் வரும்போது பஸ்ஸில் என்ன செய்வோம், ஓடுற பஸ்ஸில் கூட நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி வாகனத்தில் சாப்பிட்லாமான்னு கேட்டால் வாகனத்தில் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கெல்லாம் நேரடியான ஆதாரமே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போயிரும்போது அரஃபாவில் அவங்க இருக்கிறாங்க. அரஃபாவில் எங்கே இருக்கிறாங்க? ஒட்டகத்து மேலே உட்காந்துருக்குறாங்க. அரஃபாவில் அரஃபா மைதானத்தில் உரை நிறுத்தும் போது ஒட்டகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பால் கொடுத்து விட்றாங்க. வீட்டிலேருந்து மனைவிமார்கள் அதை கொடுத்து விட்ருப்பாங்களா, அது அன்பளிப்பாக கொடுத்தாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு இப்போ யார் உம்முல் ஃபதுலுங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அலியுடைய சகோதரி, ரசூலுல்லாஹ்வுக்கு அலியுடைய அம்மா, ரசூலுல்லாஹ்வுக்கு சின்னமாக வருவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு பாலை கொடுத்து விட்றாங்க. பாலை கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் அரஃபாவில் ஒட்டகத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஒட்டகத்தில் அதில் அதான் மேடையாக இருந்து பயான்லாம் பண்ணுவாங்க, உரையெல்லாம் நிகழ்த்துவாங்க ஒட்டகத்தில் இருந்து கொண்டு. அப்போ ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு டயர்டாக இருப்பாங்களேன்ட்டு பாலை கொடுத்து விட்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டே குடிக்கிறாங்க. ஒட்டகம்ங்கிறது வாகனம் தானே, அந்த நமக்கு பஸ்ஸு மாதிரி அந்த காலத்தில் ஒட்டகம், நமக்கு பைக்கு மாதிரி அந்த காலத்தில் ஒட்டகம் குதிரையெல்லாம் வாகனம். அப்போ குதிரை வாகனத்தில் உட்காந்துருக்கும்போது இறங்கி குடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? இருப்பா பாலை குடிக்கிறே அப்படி தான் நம்ம இறங்கணுன்னு தான் நினைப்போம். குடிக்கிற சட்டமாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கேன்னு, அம்மா நீ வாகனத்தில் உட்காந்து இப்படி குடிக்கிறது, இப்போ இறங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காம அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரில் 5618வது ஹதீஸில் இருக்குது. அதனால் வந்து நின்று கொண்டும் சாப்பிடலாம், உட்காந்து ஒன்றும் சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு இதில் உட்காந்துட்டு ஒட்டகத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேரில் உட்காந்து சாப்பிட்றது வரும்ல. ஒட்டகத்தில் உட்காந்தாங்கன்னா அது நிற்கிறதுலையும் சேராது, உட்காரதுலையும் சேராதானே. ஒட்டகத்தில் உட்காருதல் என்பது நிற்கிறாருன்னு வராது, அது உட்கார்றதுலையும் வராது, ஒரு 2க்கு நடுவில் ஒரு ஸ்டேஜில் வருது.
அதான் நம்ம சேரில் உட்காந்துருக்கோம்னா இது ஒட்டகத்தில் உட்காந்த மாதிரி தான் இது. பஸ்ஸில் உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றோம் என்று கேட்டால் அப்படி உட்காரலாமான்னா ஒட்டகத்தில் உட்காந்தாங்கல்ல அது மாதிரி சாப்பிட்றோம். தரையெல்லாம் நிற்கணும்னு இருக்குது. தரையில் கால் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இருந்தால், தரையில் வந்து நம்ம உட்காந்து ஆகணும்னு கட்டாயமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் 2ல் 1 செஞ்சுருப்பாங்கல்ல. ஒரு அதில் உட்காந்து உயரமான இடத்துல உட்காந்தும் சாப்பிட்லாம் என்பதற்கு இது ஒரு சேரில் டைனிங் டேபிள் தனி டைனிங் டேபிள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சில ஹதீஸ்லாம் இருக்குது. ஆனால் இது டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாமான்னா இது நம்ம ஆதாரம் காட்டலாம். டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம், பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்லாம். அது வந்து அந்த நம்ம ரசூலுல்லாஹ் மார்க்கத்து தடுக்கப்பட்டது இல்லைன்னு விளங்கிக்கிறோம். அடுத்து என்னென்னா உட்காரும் விதத்துக்கு வரணும். இப்போ நீ சொல்லி காட்டணும்ல, அது இன்றைக்கி வந்துடும் பார்த்தா வரல. அவர் உட்காந்து காட்டினார்ல 3 விதமாக உட்காரணுங்கிறாங்கல்ல, அப்படி தான் உட்காரணுமா, வேறு முறைகள்லாம் இருக்குது. அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.